ஹலோ வியூவர்ஸ், 100 days 100 Python ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டே 67 இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா அங்கி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸிங் பைத்தான். இதில் வந்து அங்கி ராய்ட் அண்ட் அங்கி வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் கார்டுக்கான ஆப் ஒன்று இருக்குது. அதுக்கான ஃப்ளாஷ் கார்ட்ஸை நம்ம எப்படி வந்து பைத்தான் கோட் மூலயமா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து Tkinter யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த அங்கி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி தான் ஜேன் அங்கி. இந்த மாடியூல் நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை ரன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக ரன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணியாச்சு. நம்மளோட GUI இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் வந்து டெக்கோட நேம் கொடுப்போம். இந்த டெக் நேம் வந்து .apkg அப்படின்னு வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஆட் கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு கொஷின் ஆன்சரும் ஒரு ஃப்ளாஷ் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து இருக்க மாதிரி செட் ஆகும். இதை வந்து நம்ம வந்து அந்த அங்கிக்கான அந்த டெஸ்க்டாப் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். இதை வந்து மற்ற எந்த கம்ப்யூட்டரில் இருக்க ஆப்ஸாலையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வந்து இந்த இது வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சின்னதாகவே இருக்கட்டும். டெக்கோட நேம் வந்து இப்போதைக்கு கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தான் ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் டெக் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து கொஷின் வந்து பைத்தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துக்கலாம். குரு பான் ரசம் கேபிட்டலைஸ்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே கொடுத்துக்கிறேன். ஆட் கார்ட் ஆடட் டு த டெஸ்க் அப்படின்னு கொடுத்து வச்சு சக்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கார்ட் ஆட் பண்ணும்போதும் அதே மாதிரி டெக்கை சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கொடுத்துக்கலாம். array type name in Python. இதில் வந்து ஆன்சர் வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஆட் கார்டு கொடுத்துக்கலாம். இது எவ்வளோ கார்ட்ஸ் வேணும் அவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சேவ் டெக் கொடுத்துக்கிறேன். டெக் சேவ் அஸ் பைத்தான் ப்ளஸ் .apkg. இந்த .apkg ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். ஓகே கொடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்க்கலாம். ஓகே, பைத்தான் ப்ளஸ் நான் ஆல்ரெடி பைத்தான் அப்படிங்கிற ஒரு டெக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பைத்தான் ப்ளஸ் இது வந்து ஜஸ்ட் இந்த ஆப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பேப்பரோட ஐக்கானில் தான் காமிச்சிச்சு. இந்த அங்கி டெக் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அங்கி ஆப் இப்படி வந்து காமிக்கும். அதோட லோகோ தான் நமக்கு நம்மளோட ஏபிகேஜி ஃபைலோட ஃப்ரண்ட் பேஜாகவும் இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த பைத்தான் குவிஸை வந்து இந்த ஆப்பில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கி ஆப் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து நமக்கு நிறைய மெனு ஐட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் சாம்பிளுக்கு வந்து முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்த 2 டெக் இருக்கும். இதில் இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிற இந்த டெக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெக் நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி நமக்கு வந்து டெக் இருக்கும். இதை ஷோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம், ப்ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். array type name replay audio backside only. ஓகே, முன்னாடி வந்து கொஷின் இருக்கும். அதில் இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து இருக்கு. ஸோ
ஸோ இந்த ஆப் வந்து நானும் இன்னும் வந்து செக் பண்ணல. இப்போ தான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் இன்னும் அதோட நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கலாம். இப்போது நம்ம மறுபடியும் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எது பற்றினா, ஒரு ஃப்ளாஷ் கார்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அந்த கம்பெனியோட நேம் தான் அங்கி. அண்ட் அதில் வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜிஐயில் கார்ட்ஸ் ரெடி பண்ணுறோம். அந்த ஏபிகேஜி ஃபைல் ரெடி பண்ணிட்டோம். அந்த ஏபிகேஜி ஃபைல்ஸ் வந்து அந்த டெஸ்க்டாப் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது மெமரைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் குவிஸ் மாதிரி வச்சு செல்ஃப் லேர்னிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.